ஹாய் ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் கனிஷ்கா சரவணன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹாட் அண்ட் ஸ்பைசி சீஸ் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹாட்டாக ஸ்பைஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதான் பார்த்தோன்னே வாங்கிட்டேன். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்குள்ளே பாருங்கள், ஒரு நூடுல் இது இருக்குது. அதுவும் ஒரே ஒரு பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது கொரியன் ஸ்டைலாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு சொன்னாங்க, ரொம்ப ஸ்பைஸியாக. அது கூட 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் சீஸும் இன்னொன்றில் மசாலாவும் இருக்குது. இப்போ அது 2ஐயும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிப்போம். பாருங்கள், மசாலா வந்து நமக்கு பவுடராக இருக்குது, சீஸ் வந்து அவங்க லிக்யூடாக கொடுத்துருந்தாங்க. வாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம சமையலை. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு கப் அளவு தண்ணி, அரை ஸ்பூன் உப்பு. இது எதுக்குன்னா, இப்போ நம்ம அந்த மேகி இதை வந்து வேக வைக்க போகிறோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த மேகியை நம்ம அதில் போட்டுடலாம். இதை அப்படியே உடச்சி விட்டுக்கோங்க. நல்லாவே வந்து உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இந்த வேக வச்சுட்டு நம்ம தனியாக தான் ரெடி பண்ணணும். இதை நான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டேன். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பவுலில் நான் வடிகட்டியை வச்சுட்டு நம்ம நூடுல்ஸை அதில் கொட்டிவிடுறேன். நல்லாவே அதில் இருக்க தண்ணியை நீங்கள் வடித்து எடுத்துடுங்க. இப்போ வேறு ஒரு பவுலில் அதை கொட்டிட்டு நம்ம அந்த மசாலா கொடுத்துருந்தாங்க, அது கொஞ்சமாகவே சேர்த்துப்போம். ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் சீஸ் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணிவிடுங்க, ஊற்றிடுங்க. நல்லாவே ஃபுல்லாக கிண்டிடுங்க. அந்த மசாலாலாம் அந்த நூடுல்ஸில் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகணும். இதில் நான் கம்மியாக தான் இந்த மசாலாவும் போட்டேன். ஆனாலும் அது ரொம்ப காரமாக இருந்துச்சு. இதோட ரேட் நான் 100க்கு எவ்வளோ கொடுப்பேன்னா ஜஸ்ட் 10 தான். ஓவர் ஸ்பைஸியாக இருந்துச்சு. இதை வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப காரமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.